நவராத்திரி ஸ்பெஷலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டெம்டிங்கான ஸ்வீட்டு சும்மா நாக்கில் வச்ச உடனே கரையும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக மைதா, சுகர், அதுக்கப்புறம் கடலை மாவு எதுவுமே இல்லாமல் சூப்பராக செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ஹிட் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா 4 கப்பு தண்ணீர். எந்த கப்பில் வெல்லம் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு, தண்ணீரும் வெல்லமும் கரைஞ்சால் மட்டுமே போதும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் அப்படி இல்லை நான்ஸ்டிக் பேனில் 1/2 கப்பு வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி ஒரு 10லேருந்து 15 உங்கள் விருப்பப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் நல்லா கோல்டன் ப்ரௌனில், அதாவது பாதி ப்ரௌன் வரத்துக்கு முன்னாடி ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிவிட்டு 2த்தையும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லமும் நல்லா தண்ணியில் கரைஞ்சிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து ஆர்கானிக் வெல்லம் எடுத்ததுனால நான் வந்து ஃபில்டர் எதுவும் பண்ணலை, அப்படியே தான் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் நெய்யோட இந்த கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதே நெய்யில் 1 கப்பு ரவையை போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரவையும் நெய்யும் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து மனம் அப்படி தூக்கும். ஏன்னா கோல்டன் ப்ரௌனில் நெய் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப வந்து தீச்சிடாதீங்க. மெயினாக அதுதான், கலர் வந்து மாறிடக்கூடாது. லைட் ப்ரௌனில் ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். அந்த பச்சை வாசனை போயிட்டு அந்த நெய்யோட பைண்ட் ஆகும்போது டேஸ்ட்டும் அரோமாவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்தில் இருக்கிற தண்ணி இந்த ரவை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. அதாவது 2 கப்பு வெல்லத்துக்கு 4 கப்பு தண்ணீர், 1 கப்பு ரவை, 1/2 கப்பு நெய். இதுதான் மெஷர்மெண்ட்டு. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவை வந்து இந்த வெல்லத்துலேயே வந்து நல்லா குக் ஆகணும். குக் ஆகி ஒரு ஆஃப் கன்சிஸ்டன்சி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதம் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இது செய்யணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சும்போது அந்த ரவையோட அந்த வெல்லம் தண்ணீர் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி அது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிற தன்மை வரும்போது ஒரு மீடியமாக ஒரு தன்மை வரும். மீடியம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸும் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஈவனாக சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1 டீஸ்பூன் நெய் அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்கும் அரோமா, டேஸ்ட்டு. ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பதம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துட்டு ஒரு கப்புலேயோ ஒரு பிளேட்லேயோ இந்த மாதிரி நெய் தடவிட்டு அதில் இதை ஆட் பண்ணி டீமோல்ட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது 5 நிமிஷம் கழித்து 5லேருந்து 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ட்ரை ஆகாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் நவராத்திரி அப்போ கொலு வச்சிங்கன்னா பிரசாதமாக இதை செஞ்சு கொடுக்கலாம். எங்கள் வீட்டில் கொலுலாம் வைக்கிற பழக்கம் இல்லை. உங்கள் வீட்டில் பழக்கம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் கொலு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க.